வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். அதாவது நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வேணுமாப்பா, தீந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் எமர்ஜென்சின்னு வரும்போது இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அப்படி என்னப்பா பொருள்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துணி குத்துற கிளிப்பு. இதுதான் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் எப்படி தொலைஞ்சு போகுது, எப்படி காணாமல் போகுதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா 2 நாள் துணி துவைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் துணி காய போடுறதுக்கு நம்மக்கிட்ட கிளிப்பு பத்தாது. அதனால் எப்போவுமே ஒரு செட் ஒரு டசன் கிளிப் செட்ஸ் நீங்கள் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேட்ரி. நம்ம வீட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சேனல் பார்க்கும்போது தான் ரிமோட் வேலை செய்யாதுங்க, பேட்ரி தீர்ந்து போயிருக்கும். அப்பா சொல்லுவார், அப்போவே பேட்ரி மாற்ற சொன்னேன், நீ மாற்றலையே அப்படிம்பாரு. அதே மாதிரி ஏதாவது டக்குன்னு டைம் பார்க்கும்போது தான் வால் கிளாக் ஓடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம வீட்டில் பேட்ரியில் ஓடுற பொருட்கள் நிறையவே இருக்குது. அதனால உங்கள் வீட்டில் எந்தெந்த பேட்ரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே 2 எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. அடுத்து பேண்டைடுங்க. இதோட அருமை எப்போவுமே நம்ம காய் வெட்டும்போது கத்தி காயில் படும் பார்த்திங்களா, அப்போ தாங்க தெரியும். அதனால் எப்போவுமே ஒரு பேண்டேட் கையில் வச்சுக்கோங்க. எத்தனை நாள் தான் துணியை சுற்றிட்டே வேலை செஞ்சிட்ருப்போம் நம்ம. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடி கீழே விழுவாங்க, ஏதாவது தூக்கி கீச்சிக்குவாங்க. அதனால் எப்போவுமே ஒரு 2-3 பேண்டைட் நீங்கள் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக். என்னடா இது, 5 ரூபா தானே, பக்கத்தில் கடைக்கு போனால் கிடச்சிரும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதோட அருமை எப்போ தெரியும்னா, டக்குன்னு ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்து உடையும் போதும், இல்லை ரிமோட்டை தூக்கி போட்டு நம்ம உடச்சிருவோம். அப்புறம் செப்பல் வெளியே கிளம்பும் போது பார்த்திங்கன்னா செப்பல் பிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இதோட அருமை தெரியும். அப்பா வீட்டுக்கு வரக்குள்ளே ரிமோட்டை ஒட்ட வைக்கணுமா இல்லையா? அதனால் எப்போவுமே ஒரு ஃபெவிக்விக் ஒரு 2-3 வாங்கி கையில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்கட். இதோட அருமை அம்மாவுக்கு மட்டும்தாங்க தெரியும். கரெக்டாக அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது விசில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா கேஸ்கட் பிஞ்சு போயிருக்கும், இல்லை சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குக்கர் நம்ம டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குக்கருக்கு கேஸ்கட் ஒன்று எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. சரிங்க, நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகும்போது இது எல்லாத்தையும் ஒன்று வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி அப்போ கண்டிப்பாக நம்ம சேனல் நினச்சி பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.